எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் பயிலப்போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமான் பாதங்களை வணங்கி, தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறேன். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். இப்போ ஒரு ஜாதகத்தை வைத்து அவருக்கு வரக்கூடிய கணவர் எந்த துறையில் வேலை செய்வார் என்பதை சொல்வதற்கு ஜோதிட விதிகள் எல்லாம் ஆங்காங்கே இருக்கிறது. அந்த விதிகளினுடைய அடிப்படையிலே ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் அந்த கணவர், இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கணவர், இவங்க ஒரு பெண். இந்த பெண் ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். உங்களுடைய கணவர் ஒரு ஜோதிடராக இருப்பார், புகழ்பெற்ற ஜோதிடராக இருப்பார் என்று அறுதியிட்டு சொன்னோம். உறுதியாகவும் அது இருக்கிறது. ஜோதிட சுருதிகள் எல்லாம் பொய்யல்ல. அவைகள் விதிகளை சுமந்து நிற்கிற தாய் கங்காறுகள். அப்போ கங்காரு குட்டிகள் என்பது விதிகள் தான். சுருதிகள் எல்லாம் தாய் கங்காறுகள், விதிகள் எல்லாம் கங்காரு குட்டிகள். இப்படி சுருதிகள் வழியே பயணிக்கிற RMS அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. உதாரண ஜாதகம், ஆதார சுருதிகள். அப்ப அந்த ஆதார சுருதிகள் இல்லாமல் நாங்கள் வகுப்புகளை எடுப்பதே இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரோம். இப்பொழுது ஜாதகர் பிறந்த தேதி 22/8/1976 2:30 மணி PM, 2:30 மணி அதிகாலை AM பிறந்திருக்காங்க. 2:30 மணி அதிகாலை AM. மிதுன லக்னம், லக்னத்தில் சந்திரன், 2இல் சனி, 3இல் சுக்கிரன் சூரியன், 4இல் செவ்வாய் புதன், 5இல் ராகு, மேசத்தில் கேது பகவான், குரு பகவானும் மாந்தியும் 12ல். அப்போ 11ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் வரிசையாக அமர்ந்திருப்பதை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். அப்போ இவங்க கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதியில் பிறந்திருக்காங்க. திதி சூன்ய ராசி என்னன்னு பாருங்க. RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் துலா மகரம் வரும். சித்தி யோகத்தில் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்தில் எந்த கிரகமும் வக்ரம் அஸ்தங்கம் நீசம் இல்லை, கவனிக்க வேண்டும். நவாம்சம் கும்பலகணம், லக்னத்தில் செவ்வாய் குரு ராகு, 2இல் சந்திரன் மாந்தி, ரிஷபத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சனி பகவான், மகரத்தில் புதன் பகவான் இருக்காங்க. ராகு தேச ஒரு 7 மாதம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க. தற்பொழுது புதன் தேசத்தில் குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த இடங்கள் எல்லாம் காலியாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் ஜோதிட துறையில் எப்படி புகழ்பெற்று இருப்பார் அப்படிங்கிறதுக்கு வீமகவி பாடல் 151. பேசி வரும் 4ஆம் ஆதி பாவனாக, 4ஆம் அதிபதி பாவராக இருக்கணும். பின்னும் ஒரு திரிகோணம் பாவியேற, நேசமதாம் 2ஆம் ஆதி மிதுனத்தோனும், நிகழ்ந்தெட்டு 12ஓனும், வாசமர நேசமதா 2ஆம் ஆதி மிதுனத்தோனும், நிகழ்ந்தெட்டு 12ஓன் தானும் கூடில், வாசமர குருவுடனே சேர்ந்திட்டாலும் மகாவித்தை தனவானாய் மகிழ்ந்து என்னாலும் பேசலாம், ஜோதிட நூல் கற்று வாழ்வான் பெருமையதாய் வீமகவி பேசுங்காலே. அப்போ இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்தை வச்சுக்கங்க. அதுதான் கணவன் ஸ்தானம். இது ஒரு பெண் ஜாதகம். பேசி வரும் 4ஆம் ஆதி பாவனாகி. அப்ப 4ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்? பாவராக இருக்கணும். இங்க 7ஆம் இடம் என்பது தனுசு, தனுசுக்கு 4ஆம் இடம் மீனம், மீனத்துக்குரியவர் எப்படி பாவராக வருகிறார்? அவர் அந்த இடத்துக்கு 6இல் மறைகிறார், கூட மாந்தியும் இருக்கிறார். பின்னும் ஒரு பாவி திரிகோணம் ஏற. அப்ப 7ஆம் இடத்துக்கு 8க்குரியவர் சந்திரன் 7இல் இருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும். அப்ப 12ஆம் அதிபதி போய் 10ல் இருக்கார். நேசமதா 2ஆம் ஆதி மிதுனத்தோனும். அப்ப 2ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான். மிதுனத்தோன் என்றால் புதன் பகவான்.
நேசமதாய் 2ஆம் ஆதி மிதுனத்தோனும் நிகழ்ந்தெட்டு 12 தானும் கூடில். அப்ப இவர்களுக்கு 2ஆம் அதிபதி புதன், 12ஆம் அதிபதி தொடர்பு வேணும். வாசமர குருவுடனே சேர்ந்திட்டாலும் மகாவித்தை தனவானாய் மகிழ்ந்து என்னாலும் பேசலாம் ஜோதிடனுள் கற்று வாழ்வான். பெருமையதாய் வீமகவி பேசுங்காலே. 151வது பாடல். அப்ப பேசி வரும் 4ஆம் ஆதி குரு பகவான் 6ல் இருக்கிறார், தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்கிறார். 2ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார், கேந்திரத்தில் 8ஆம் அதிபதி சந்திரன் 7க்கு போயிடுறாரு, 10ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல 2ஆம் அதிபதி சனி பகவானும் 12ஆம் அதிபதி செவ்வாயும் மிதுனத்தோன் என்கின்ற புதனும் எப்படி தொடர்பு கொள்கிறாங்க? செவ்வாயும் புதனும் 10ல் இருக்காங்க. அவர்களை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே பாடல் பொருந்தி வருகிறது. பேசி வரும் 4ஆம் ஆதி பாவனாக பின்னு ஒரு திரிகோணம் பாவியேற நேசமதா 2ஆம் ஆதி மிதுனத்தோனும் நிகழ்ந்தெட்டு 12 வாசமர நாளும் கூடில் குருவுடனே வாசமர குருவுடன் கூடிட்டாலும் மகாவித்தை தனவானாய் மகிழ்ந்தென்னாலும் பேசலாம் ஜோதிடனுள் கற்று வாழ்வான் பெருமையதாய் வீமகவி பேசுங்காலே. அப்போ ஒரு ஜோதிட பாடலை படிக்கிற பொழுது எங்க குருநாதர் சொல்வார், கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களும் கொடிக்கம்பம் ஜோடியர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களும் சீர் பிரித்து படிங்க. இப்போ வீடியோவில் பதிவு கொடுக்குறப்ப கூட பொறுமையாக நிதானமாக சொல்லுங்க அப்படிம்பார். அப்போ ஒரு பாடல் 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவியை குறிப்பது. இவர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கு. அப்போ வரக்கூடியவர் ஜோதிடராக வருவதற்கு 200 மடங்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த குருவும் 5ஆம் பார்வையாக செவ்வாயையும் புதனையும் பார்க்கிறார். அப்போ அவங்க ஜோதிடத்தில் மகா வித்யை பொருந்தியவர்களாக இருப்பாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, 7ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் அந்த இடத்த பார்க்கிறார். குருவும் அந்த இடத்துல 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப சனி பகவான் தன் வீட்டை பார்ப்பதனால் 2ஆம் இடத்தையே பார்க்கிறாங்க. 3 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு, செவ்வாய் புதனுடன் சேர்ந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. இப்ப 2ஆம் அதிபதி 2ஐ பார்ப்பதனால் வாழ்நாள் முழுவதும் இவர் எந்த விதமான பரிகாரங்கள், எந்திர மந்திர தகடு தாயத்து இதைகளை சொல்லி பணம் சம்பாதிக்க முடியாது இந்த ஜோதிடர். ஏனென்றால் 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டை பார்த்து விட்டால் குரு பகவானு கூட 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் இவர் ஜோதிட துறையில் வல்லவராக, பல விதிகளுடன் பயணிப்பவராக, எடுத்த ஜாதகம், கேள்விக்கு கேள்வி, பதிலுக்கு பதில், இதுதான் உங்க ஜாதகத்தில் நடக்கும், இது நடக்காது என்று விரிவாக அழகாக அற்புதமாக சொல்லுவார். இந்த 2ஆம் அதிபதி சனி பகவான் பார்க்கறதுனால பொருள் சம்பாதிப்பதற்காக அவர் இந்த துறையில் ஈடுபட மாட்டார். சனி பகவான் என்றாலே உங்களுக்கு தெரியும். அப்போ தனக்கென்று ஒரு தொழில் துறையில் ஒரு நியாயமா இருப்பாங்க. 5ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி அவர் ஒரே கட்ட 5 12க்குரிய செவ்வாய் 10ஆம் வீட்டில் போய் அமர்றார். 5ஆம் அதிபதி என்பது சுய எண்ணங்கள், நம்மள சம்பாதிக்கிறது எண்ணங்கள். அவரு 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி யாரு? குரு. அவரு தொடர்பு வருகிறார். 10ஆம் அதிபதி 10லேயே இருக்கிறார். அப்போ ஒருத்தர் சுயதொழில் செய்ய வேண்டும் என்றால் 1 10 சம்பந்தம் இல்லாமல் சுயதொழில் செய்தால் வெற்றி அடைய முடியாது, தோல்வியை தான் அடைய முடியும். அப்போ 7ஆம் வீடு என்பது கணவர், அந்த வீட்டுக்கு 10க்குரியவர் 10லேயே இருக்கிறார். 5ஆம் அதிபதி செவ்வாய் அங்கேயே வந்து அமர்றாரு. இந்த 12ஆம் அதிபதி செவ்வாய் போய் 10ல் இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதரர் வழியில் இவர் கணவருக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வரும், அது விட்டுருங்களாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த செவ்வாய் 5ஆம் பாவகத்தை இயக்குவாரா 12ஆம் பாவகத்தை இயக்குவாரா என்பதில் தானே கேள்வி இருக்குது. அதுதானே நம்ம RMS அஸ்ட்ரோ அகாடமியில் பாடத்திட்டமாக இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு 15 விதிகள் இருக்குது, 6 பாடல் இருக்குது. இப்போ அந்த 6 பாடல்கள் இருந்தாலும் நாம் மிக முக்கியமாக வீமகவியிலிருந்து எடுத்துக்கிறோம். புலிப்பாணியிலும் ஒரு பாடல் இருக்குது. கேது இந்த 5ஆம் இடத்துல வலுப்பெற்று நிற்பதனாலும், கேது நின்ற வீட்டதிபதி பலம் பெற்றாலும் அற்புதமாக இருப்பாங்க. அப்போ இந்த 5ஆம் வீடு 12ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 10ல் அமர்றாரு. 10ஆம் அதிபதி 10லேயே இருக்கிறாரு. குரு இந்த 7ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி குரு பகவான் பார்க்கிறார். அப்போ ஒருவர் ஜாதகத்தில் 1 10 சம்பந்தப்பட்டால் அவர்கள் சுயதொழில் செய்வார்கள். அப்ப சுயதொழில் எதுவா இருக்கும்? செவ்வாய் குரு சம்பந்தப்பட்டாலே அவங்க ஜோதிடர். அப்ப குருவும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து கேந்திர திரிகோணம் சம்பந்தப்பட்டிருப்பதனால
அவர்கள் வெற்றி பெற்ற ஜோதிடராக வருவார்கள். மேலும் சனி பகவான் அந்த இடத்தை பார்ப்பதனால், 10ஆம் இடத்தை பார்ப்பதனால வருமானம் என்பது இவர்கள் வரைமுறை வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்ல மாட்டாங்க. கொடுப்பதை வாங்கிக் கொள்வார்கள். ஜாதகத்தில் உள்ளதை சொல்வார்கள், உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள், தெளிவாக சொல்வார்கள். அவர்கள் கட்டணம் இதுதான் நிர்ணயிக்க மாட்டாங்க. கட்டணத்துக்காக கட்டத்தை பார்க்க மாட்டார்கள். இந்த ஜாதகர் கட்டணத்திற்காக கட்டத்தை பார்க்க மாட்டார். கட்டத்திற்காக கொடுக்கிற கட்டணத்தை வாங்கிக் கொள்வார். பாருங்க, கவனிச்சு கேளுங்க. கட்டத்திற்காக பார்ப்பாரே ஒழிய கட்டணத்திற்காக பார்க்க மாட்டார். எனவே இவர் பேர் புகழ் செல்வம் 16 விதமான செல்வங்களும் அற்புதமான மனிதர். நிறைய கோயில் திருத்தலங்களுக்கு செல்வார், நியாயமாக இருப்பார். இன்றும் என்னுடன் பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்தவங்க பொருளுக்கோ இல்லை வேறு விதமான பரிகாரங்களுக்கோ ஒரு ஆசைப்படுறதில்லை. வருவதும் வரட்டு வடிவேல், தேவைக்கு வந்தால் போதும் அப்படிம்பாரு என்று சொல்லி இன்றைய ஜாதகத்தை என்னுடைய இரு குருநாதர் திருவடிகளிலும் என்னுடைய RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர் கரங்களிலும் இனி வரப்போகிற பயிலப்போகிற மாணவர்களுடைய கரங்களிலும் ஒப்படைக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும். எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி ஒருவர் ஜோதிடத்துறையில் பிரகாசிக்க வேண்டுமென்றால் புதன் பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான் வலுத்திருக்க வேண்டும் என்கின்ற வீமகவி பாடல் நமது கண்களிலே பளிச்சென்று தெரிய வருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.